கடந்த சில நாட்களா உலக அளவுல இந்திய பங்குச் சந்தைகளோட மதிப்பு ரொம்ப கம்மியா குறைஞ்சிருக்குங்க. இந்த வரலாற்று காண முடியாத இந்த சரிவுக்கு என்ன காரணம்? ஏப்ரல் மாதத்துல நல்லா இருந்த இந்திய பங்குச் சந்தைகள் இப்ப மே மாசம் அதிகப்படியான சரிவை கண்டிருக்கு. இது இந்திய முதலீட்டாளர்களிடையே ரொம்ப பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, பல லட்சம் கோடி அளவிலான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்புக்கு என்ன காரணம்? பங்குச்சந்தை சரிவுக்கு என்ன காரணங்கள்? அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ இந்த பங்குச்சந்தை சரிவுக்கு என்னென்னலாம் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. இதில முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க முதலீடு பண்ண பணத்த திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக அளவுல இந்த அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது. உலக அளவுல இந்த போர் சூழ்நிலைகள் இந்த மாரி பலவிதமான காரணிகள் இந்த பங்குச்சந்தை சரிவுக்கு காரணமா இருந்திருக்கு. இப்போ இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திடீர்னு எதனால இவ்வளோ கோடி ரூபாய்கள ஒரே அடியா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுல பொதுத் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்லயுமே பொதுத் தேர்தல் நடந்துச்சு. இப்ப என்னன்னா, மால்தீவ்ஸ்ல அவங்க முக்கியமா நம்பிக்கிட்டு இருக்கிறது டூரிசம் மட்டும் தான். இப்போ மால்தீவ்ஸ்ல பலவிதமான முதலீட்டாளர்கள் வெளிநாட்டில இருந்தும், உள்நாட்டில இருந்தும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, மால்தீவ்ஸோட அந்த கொள்கைகள் எல்லாமே மாறிடுச்சு. அவங்க இந்தியாவுக்கு எதிரா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்னாச்சுன்னா, மால்தீவ்ஸ்ல அந்த டூரிசம்ங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அந்த முதலீட்டாளர்கள் அங்க போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த காசு எல்லாமே ரொம்ப ஒரு இழப்புல தான் போய் நின்றுருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி தேர்தல் சமயத்துல அவங்க போட்ட காச பூரா திரும்ப வாங்கிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல வேற ஏதாவது சூழ்நிலைகள்ல இவங்க கொள்கைகள்லாம் மாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இவங்க போட்ட காசு எல்லாமே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க இந்த பொதுத் தேர்தல் சமயத்துல அவங்க போட்ட காசெல்லாம் திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறது என்னவோ இந்திய முதலீட்டாளர்கள் தாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்ஸ் மேல இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் அதிகமானதுனால என்னாச்சுன்னா, நிஃப்டி பேங்க்ஸ் இந்த செக்டார்ல இருக்கிற எல்லா வங்கிகளோட பங்குகள் எல்லாமே ரொம்ப சரிய ஆரம்பிச்சிருச்சு. அதேபோல இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பங்குகள் கூட ஏப்ரல் மாதத்துல ஏறுமுகமா இருந்துச்சு. அந்த பங்குகள் எல்லாமே இப்ப மே மாசத்துல ரொம்ப இறங்குமுகமா இருக்கு. அதுவுமே சரிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பங்குச்சந்தை சரிவை பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. சைனா, ஹாங்காங் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே அவங்களோட பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்க ரீகெயின் பண்ணி இப்ப லாபகரமா இருக்காங்க. அதேபோல அமெரிக்காவோட பங்குச்சந்தைகளான S&P 500, டவ் ஜோன்ஸ், அப்புறம் நாஸ்டாக் இது எல்லாமே ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவா இருந்துச்சு. இப்போ எல்லா பங்குச் சந்தைகளுமே ரீகெயின் ஆகி இப்போ ரொம்ப லாபகரமா இருக்கு. இந்த லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2008க்கு அப்புறமா இப்போ தான் அதிகப்படியான லாபத்தில் இருக்காங்க. 2008க்கு அப்புறமா டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 4.35% அதிகரிச்சிருக்கு. அதேபோல S&P 500 3.54% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்திய பங்குச்சந்தையில பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் மட்டுமே 28,854 கோடி ரூபாய்கள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரும்ப வாங்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரிலேருந்து ஏப்ரல் இந்த 4 மாதங்கள்ல அவங்க திரும்ப வாங்கிக்கிட்ட அந்த முதலீடுகளோட மதிப்பு எவ்வளோனா 25,744 கோடி. 4 மாதத்துல கிட்டத்தட்ட 25,000 கோடிகள வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட மே மாதத்துல 10 நாள்ல 28,000 கோடிகளுக்கு மேல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரும்ப பெற்றிருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா பங்குச்சந்தைகளோட சரிவு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் தாங்க. கண்டிப்பா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த பங்குச்சந்தைகள் திரும்ப ரீகெயின் ஆகி எப்பவும் போல ஏறுமுகத்தோட போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.